பேஸ்புக் ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக்ல பதிவு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் இவர் இன்னைக்கு போயிட்டு குழப்பம். ஜனாதிபதியை பார்த்து நபர் கேட்கிறாரு, ஜனாதிபதி நீ கள்ளத்தோணியா அப்படின்னு ஜனாதிபதி செலுத்துக்கு முன்னுக்கே கேட்கிறாப்புல. இவங்களுக்கு என்ன சிறப்பு உரிமை எதுவும் கொடுத்திருக்காங்களா அரசாங்கத்தால? நாமளுடையது சந்தேகம், இந்த ஹோட்டல்ல இவர் எப்படி கட்டியிருப்பாரு, இவருக்கு என்ன இன்கம் அப்படின்னு சந்தேகத்துல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்ப இவர் சொல்றாரு அது ஏண்ட காணியும் இல்லை, ஏண்ட ஹோட்டலும் இல்லை, அதை உடைச்சிட்டு யாருக்கா தேவையான கொடுங்க. நான் பயப்படாம சொல்லுவேன், இந்த கொழும்பு ஏரியா எனக்கு ஒரு வீடு இருக்காங்க, அது ஏண்ட வீடு இல்லை, உடைச்சிட்டு மக்களை கொடுங்க. எனக்கு கவலையா இருக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா தானே அவர் உடைக்கக்குள்ள அவருக்கு அழுக வரும். மைந்த ஜெயசிங்க நேற்று பார்லிமெண்ட்ல நல்ல பைத்தியம் அவர் சொன்னா தானே சொல்லுவோம், நல்ல பைத்தியம். பைத்தியம் இல்ல, ஹரி நல்ல பைத்தியம் டாக்டர். அனுர வந்தால் முஸ்லிம்கள் அச்செல்ல முடியாது என்று பொய்க்கூவி திரிந்தவர் முஸ்லிம் கேபினட் கேட்டு கூவுகிறார் அப்படின்னு கிழக்கு மாகாணத்தையும் விபச்சார விடுதிகளாக மாற்றி விடுவார்கள் என்று கூறியவர்கள் இன்று இங்கு பாராளுமன்றத்திலே வந்து கூக்குரல் இடுகிறார்கள். அதாவது விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்னலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? நாட்டு நடப்பு 300வது எட்ட போகுது, அதை பற்றி தான் ஒரு ஆனந்தம். நாட்களை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். 300வது எபிசோடை நோக்கி நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கு. ஆனா 300வது எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்க போது, அதை சொல்லுவோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்ல எதிர்பாருங்க, சிலத எதிர்பார்க்க வேண்டி வரும். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமா இருக்க போது அது போக சொல்லுவோம், நம்ம போக சொல்லுவோம், ஒன்னொன்னா சொல்லுவோம், அவசரம் இல்லை. இன்னைக்கு நாங்க என்னடா டெல்சான் கனவேறாதங்க, நாங்களும் கதைக்கலாமாண்டு, நீங்களும் கதைக்கலாம். சின்ன இன்ட்ரோட கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த நாள் கமெண்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படியே இருக்கு. அப்படின்னா நாட்டு நடப்பண்டா டெல்சா எல்லா குடும்பமும் கொண்டாடுறது, அப்புறம் அங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இது குடும்பங்களின் நிகழ்ச்சி. குடும்பங்கள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்போம். என்னன்னா இன்னைக்கு நாமல் வந்து FCID போயிட்டு ஒரு 6 ஹவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நாங்க அதை பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பக்குன்னு இருந்தது. என்ன ஏன் போனவரை ஒரேடியா உள்ளுக்கு போயிடுவாரோ அப்படின்னா சில வேளை பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஒரு கவலையும் இருந்தது. நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கவலை இருக்கோ இல்லையோ தெரியாது, நாட்டு மக்களுக்கு கவலை என்ன கவலை. சரி, என்ன 2019 எதிர்பார்ப்போட இருக்காங்க மக்கள், பெரிய ஆசா பாசத்தோட இருக்காங்க. அப்படியே நீங்க வாங்க குமாரையா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி கதை போகுது. ஆனா என்னதான் இருந்தாலும் 6 ஹவர் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. நாங்க அதுக்கு வருவோம். அதுக்கு முதல் இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு போயிட்டு ஒருத்தர் ஊனு கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகருடைய வளர்ப்பு அப்படி அந்த தகவல் இருக்கு அவங்கள்ட்ட. ஏன் இல்ல, இப்ப ட்ரிங்கோல ஒரு புத்தர் சிலை விவகாரம் நடந்துச்சு, ரைட்டா? சரத் வீரசேகர போனார், அவரோட போன டீம்ல இவரும் ஒருத்தர். இங்க நினைவேந்தல் நடந்துச்சு, அங்க கத்துனவர் இவரு. நான் இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்யறது சாமஞ்சேத்தன், அதுல மாட்டிருக்கு ஒரு நோனாடா டாக்டர் மாட்டி இருக்கிறாரு. டாக்டர். அப்ப இவங்களும் அதே கம்பெனினா கொஞ்சம் வீடியோருக்கு அனுப்பி விடுங்க. செய்திகளுக்கு அப்பால் கனநாள் கேக்குறாங்க, என்னப்பா நீங்க ஒரே ஏரியாவில் நிக்கிறீங்க, ஏரியா விட்டு வெளியில வாங்க, வெளியேறுன்றாங்க. அப்ப வேற ஏரியா போக வேண்டியது. என்னன்னா இவர் ஏன் போயிட்டாங்க கத்திக்கிட்டு இருந்தா சொன்னா, நானும் தேடி பார்த்தேன். என்னன்னு சொன்னா, நேத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகளை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவித்து வழங்குவதை விரைவுபடுத்துவது தொடர்பில் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி கலந்திருக்கார். அப்ப இதுல தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள், அப்புறம் சரி ராணுவ முகாம்களை அகற்றிட்டு எந்த மாதிரியான இடத்துல ராணுவ முகாம்களை போடலாம்
இந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிற இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாம் பல மாற்றங்களை வடக்கு கிழக்குல செய்யறதுக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கை செஞ்சு முடிச்சதை பேஸ்புக் ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக்ல பதிவு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் இவர் இன்னைக்கு போயிட்டு குழப்பம். ஜனாதிபதியை பார்த்து இந்த நபர் கேட்கிறாரு, ஜனாதிபதி நீ கள்ளத்தோணியா அப்படின்னு ஜனாதிபதி செல்றதுக்கு முன்னுக்கே கேட்கிறாப்புல. அப்புறம் சும்மா டொன் ஜுவான், இந்த நாட்டை காட்டி கொடுத்த டொன் ஜுவான் மாதிரி ஆகாதே அப்படின்னு ஜனாதிபதி செல்றதுக்கு முன்னுக்கு நான் யோசிக்கிறேன், ஏன் இவருக்கு எதிரான என்ன ஆக்ஷன் எடுக்காம இருக்கு? ஜனாதிபதி செல்றதுக்கு முன்னுக்கு இன்னொருத்தர் போயிட்டு கத்துனா என்ன நடக்கும்னு யோசிச்சேன். இவங்களுக்கு என்ன சிறப்பு உரிமை எதுவும் கொடுத்திருக்காங்களா அரசாங்கத்தால? இவங்களை சிறப்பு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்கள ஆல்ரெடி இவங்களுக்கு 2-3 கேஸ் கிடக்குது. அந்த சிறப்புரிமையில உள்ளுக்குள்ள போறவரு உறுதி. அதுக்கு முதல்ல இப்ப சும்மா கத்திட்டு போயில. நீங்க பாருங்க, 4 பிரிசின் அப்படியே திரும்ப கல்முனை போனது, திரும்ப அது அங்கேயும் சரி வர இப்ப டைவர்ட் ஆகி இப்ப கொழும்புக்கு வந்து இதுக்கு வேலை இல்லை. இதுக்கு வந்து என்ன சொல்ல, தண்ணி இதுக்கு படிவடல. அது எப்படி என்ன சொல்ற உண்மையில பெரிய பாவம் என்னன்னு சொன்னால், ஒரு காலத்துல நான் நினைக்கிறேன் இவங்க முழு பேரும் மக்களை சந்திக்கிறதுக்கே பெரிய சங்கடப்பட போறாங்க. பெரிய பிரச்சனை அப்போ போகுது. ஏன்னா வடக்கு கிழக்குல இருக்கிற அதிக அளவான மக்கள் வந்து அவங்களோட விவசாய காணி, நீண்ட நாள் வசிச்ச காணிகளை எல்லாம் அந்த என்ன சொல்ற பல இடங்கள் உயர் பாதுகாப்பு வலயம், பல இடங்கள் ராணுவ முகாங்கள் பல நெருக்கடிகள் சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்க நேரத்துலன்னா வடக்கு கிழக்குல மக்களுக்கு தான் தெரியும் இங்கே இந்த காணிகளை இவங்க பிடிச்சு வச்சிருக்கனால எவ்வளவு பிரச்சனைகள். பல வருஷமா போராட்டங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி வராங்க, யாருமே எந்த விதமான தீர்ப்பு கொடுக்கல. இப்ப இந்த ஜனாதிபதியை சரி ஆட்சியில் அமர்த்திட்டு இவரு சரி நம்ம சொன்னதை செய்வாருங்கிற ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு. ரைட்டா? இந்த நாட்டுல ஒரு தரப்பு மட்டும் தான் வாழணும்னு இங்க யாரும் சொல்ல முடியாது. தமிழர்களும் மனுஷன்தான், இஸ்லாமியர்களும் மனுஷன்தான், கிறிஸ்தவர்களும் மனுஷன்தான், சிங்களம் எல்லாமே மனுஷன்தான். யாருமே இங்க கட்டி ஆண்டு இதை மட்டும் நம்ம மட்டும் தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. அதை போல இப்படித்தான் இவ்வளவு காலம் சனத்தை ஏமாத்துறது. அதுதான் இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க. இப்ப கத்தி கொண்டு தெரியுறாங்க. அது சொல்றாரு, சிங்கள ஜனதாவணி என்ன செய்றீங்க, எலும்புக்கு எல்லாரும் திரும்ப பாருங்க, அங்க காணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு டயஸ்போராவுடைய தேவைக்கு ஜனாதிபதி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நபர் உட்பட பல குழு தயாராகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு எஃப்சிஐடி பக்கம் வந்தோன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச எஃப்சிஐடி போயிட்டு வந்திருக்காரு. ஒரு 6 அவர் உள்ளுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்னன்னு சொன்னா, தங்கல்லையில ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் நாமளுடையது. அப்ப சந்தேகம், இந்த ஹோட்டல்ல இவர் எப்படி கட்டியிருப்பாரு, இவருக்கு என்ன இன்கம் அப்படின்னு சந்தேகத்துல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல என்ன பிள்ளை இருக்கு? அவர் 2 சொன்னவர் தானே, கண்ணட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து சம்பாதிச்சு சேர்த்தது எங்கட அப்பாட சொத்து. இதுல நாமள விசாரிக்க கூடாது. இது எஃப்சிஐடி செய்யற போல நாங்க கண்டிக்கிறோம். இது அவரு நாமல் ராஜபக்சே என்ன செய்யல, அவங்களோட அப்பாட சொத்தை வச்சு, அவங்களோட அப்பாட தானே சொத்து. நீங்க அப்பாட சொல்றீங்க, இவர் என்ன சொல்றாருன்னா அது அவருடையது இல்லை அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒரு தரப்பு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. இவர் சொல்றாரு அது ஏன் ஹோட்டல் இல்ல, இந்த நாட்டுல எங்கேயாவது ஹோட்டல் கட்டினா அது நாமல் ராஜபக்சர். அப்படித்தான் இந்த அரசாங்கம் சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப இவங்க சொன்னதை நிரூபிக்க முடியாம ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்தை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்ப இவர் சொல்றாரு அது ஏண்ட காணியும் இல்லை, ஏண்ட ஹோட்டலும் இல்லை, அதை உடைச்சிட்டு யாருக்கா தேவையான கொடுங்க, நான் பயப்படாம சொல்லுவேன். இந்த கொழும்பு எல்ல எனக்கு ஒரு வீடு இருக்காங்க, அது ஏண்ட வீடு இல்லை, உடைச்சிட்டு மக்களுக்கு கொடுங்க. எனக்கு கவலையா இருக்கிறது, கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா தானே அவர் உடைக்கக்குள்ள அவருக்கு அழுக வரும். அன்லிமிட்டடா இருந்தா அப்படித்தான். இந்த நீலப்படையில 2009 நீலப்படையில இந்த பல கள்ளன்களை இப்ப நடமாடிச்சிடுறாங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு ஆள் தரமறைவான், மட்டக்களப்புல ஒரு ஆள் வந்து இவரப்புலான், அவரு காணி பிடிக்கிற வீடு அந்த அடாத்தா எல்லாம் செய்யறது. இந்த நீலப்படையில லிஸ்ட் எடுத்தால் எஃப்சிஐடி கொஞ்சம் லேசா இருக்கு, சட்டத்துக்கு முரணான இருக்கு. ரியல் எஸ்டேட் செய்யறான் கனவேர் இப்ப வந்து நீலப்படையில இருந்தாங்க. கிழக்கும் வடக்கும் பல பேர் இருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதனால அதை சரியா லிஸ்ட் எடுத்து விசாரிச்சா பல பேர் சிக்குவாங்க. அப்புறம் ஜொல்ஸ்டன் பெர்னாண்டோ இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காரு, நாமல் ராஜபக்சே உள்ள போயிட்டாரு, என்ன நடக்குமோ தெரியா அப்படின்னு. அவர் கேட்கிறாங்க என்னன்னு, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, நாங்க ஒண்ணுக்கும் சளைத்தவர்கள் இல்ல, நாங்க வெயிட் பண்ணுவோம், உள்ளுக்கு போனவர் வருவாரு. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து நாமளுடைய கூட்டத்துக்கு வர மக்களை கண்டோன்னு கொஞ்சம் பதற்றமா இருக்கும், பயமா இருக்கும் அரசாங்கத்துக்கு. அதனாலதான்
எங்க ஏதாவது விசாரணைக்கு அழைச்சி எடுக்கிறாங்களாம். இல்ல பயப்படுறதுல நியாயம் இருக்குதான் டெல்சன். 2029 ஜனாதிபதி என்ன அப்ப பயம் ஒன்று இருக்குன்னு தானே இந்த ஜனாதிபதிக்கு. டெல்சன் நீங்க ஒரு பேனர் ஒன்று போட்டிருந்தீங்க, அது என்ன? அந்த ஒரு அம்மா ஒரு ஆள் கையில் ஒரு பேனரோட இருக்கிறாங்க, அது என்ன விளக்கம்? அவங்க தான் இலங்கையில் நேற்றைய தினம் மறைந்த உயிர் நீத்த பிரபல பாடகி நந்தா மாலினி அம்மையார் அவர்கள். ரொம்ப பிரபலமானவங்க இலங்கையில், சிங்கள சினிமா வரலாற்றில் ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க சினிமாவில் மாத்திரம்தான் பாடியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, அதையும் தாண்டி பல புரட்சி பாடல்கள், நாட்டு தேசப்பற்று சம்பந்தமா நிறைய பாடல்கள். ஏன் ஒவ்வொரு ஈஸ்டர் இந்த நினைவு வருடத்தை நாங்கள் நினைவு கூற கொச்சிக்கால சர்ச்சில் அப்போ காலையிலே முதலாவது பாடல் சரி 8:45க்கு அவங்க பாடல் ஒரு பாடலை போடுவாங்க, சும்மா புல்லரிக்கும். இந்த குரல்ல அவங்க பாடின பாட்டு, அந்த யுக்தி நீதி சிங்களத்துல அது அப்படி அதுதான். ஆனா நிறைய இவங்க அந்த போட் எங்க புடிச்சாங்கன்னு சொன்னா அரகலை புடிச்ச போர்டு டில்சன். ஆனா இத அந்த அவ கொஞ்சம் மற்ற சைட்ல போட்டு அடிக்கிற மாதிரி அப்படி. அதுக்கு காரணமே இந்த போட்டோ தான். இந்த போட்டோ மாத்திரமல்ல, ஏன்னா 2022 நாடு வங்குரோத்து அடைஞ்சு கோல்ட் ஃபேஸ்ல ஒரு அரகலை ஆரம்பிச்சிச்சு. அந்த அரகலையின் போது இவங்க வந்து ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்டுல போட்டிருக்கு பாருங்க, மாபெங்குவ கொள்ளக்க நடையட்ட தேசபாலன பக்ஷ வேதைக்கின் துறவ தடுவம் கூறணும். அதாவது மத்திய வங்கிய கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு இந்த விதமான கட்சி பேதமும் இல்லாம தண்டனை கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வாய்ஸ் கட் கொடுத்தாங்க அன்னைக்கு. இந்த நாடு வங்குரோத்து நிலையால யாரு காரணம் பச்சையா சொல்லிட்டு இனியும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது, இதுல ஒரு மாற்றம் வரணும்னு முதல்ல இருந்தவங்க தான். அவங்களோட ராஜபக்சே ஆகிற போவன் சரிதானே டெல்சன். டவுசரை போட்டவர் மற்ற வேற ஒன்றும் போட கிடைக்கல, ஒட்டி ஓட்டம். என்ன சொல்ற அந்த அவங்க உங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஷர்ட் போட்டு உள்ளுக்குள்ள பொடி ஒன்று போடாட்டி எப்படி இருக்கும், அந்த சின்ன பெனியன் போடாட்டி. அதெல்லாம் இவ்வளவு சிவர்ல நான் தொங்க விட்டுட்டு ஓடுனவங்க. ஆனா அதான் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க. இறந்தும் கூட சொன்னனே, இந்த ராஜபக்சக்களுக்கு ஆதரவா பேசுற சில பேர் இருக்காங்க தானே பேஸ்புக்ல, அவங்கலாம் இவங்களுடைய அந்த மரணத்தையும் அது கொஞ்சம் வைரத்தை, ஒரு விரோதத்தை, ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியான பதிவுகளை தான் போடுறாங்க. சிங்களவங்க தான் சரியா, ஆனா இவங்க சிங்களவங்க அவ்வளோ பாசம் இவங்க மேல. பல வருடங்களா பல்லாயிரக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. அப்படி ஒருவங்களும் மதிப்பு கொடுக்காம இவங்க இருக்கிறது வந்து இவங்களுக்கே கொஞ்சம் கோபம். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவங்களால தான் இவங்களுடைய மரணத்தையொட்டி இலங்கையில 2 நாள் துக்க தினமா, தேசிய துக்க தினமா அனுஷ்டிக்கப்படுது. இலங்கையில இந்த தேசிய கொடிகள் எல்லாம் அரைக்கம்பத்துல பறக்க விடுற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது இவங்களுடைய மரணத்தை ஏதும் பிரச்சனை வந்தா சரி வருவாரு, 1 மணி நேரம் பேசுவாரு, போயிடுவார். அவ்வளவு ஏதாவது நாட்டுல கலகலப்பண்டா உடனே வந்துடுவார். எங்கட பேராசிரியர் அனுரவ சொல்றோம், தயாசிரி பேராசிரியராக கூட்டம் நேற்று நடந்தது பார்த்திருப்பீங்க. நேற்று ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு போட்டதுக்கு வெளியில் அடி நடக்குது. ஆமா, அதுல தயாசிரியும் கதைக்கிறார். எல்லாம் இருக்காங்க, ஒன்றிணைந்த எதிர்கட்சியா அமர்ந்து இருக்காங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கணும், ஜனாதிபதி நாங்க பார்லிமெண்ட்ல பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் உள்ளுக்கு இருக்கும் போது இவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. அவர் உள்ளுக்கு வந்து உட்காந்து இவரில் வெளியே வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணிட்டு சொல்றாங்க. அதுதான் அது. දන්නේ සාමාන්‍ය මොකද එතුමා මොකක් හරි ලොකු ප්‍රශ්නයක් ආවම තමයි සාමාන්‍ය පාර්ලිමේන්තුවට එන්නේ. மஹிந்த ஜெயசிங்க நேற்று பார்லிமெண்ட்ல நல்ல நல்ல பைத்தியம் அவர் சொன்னா தானே சொல்லுவோம், நல்ல பைத்தியம். பைத்தியம் இல்ல, ஹரி நல்ல பைத்தியம் டாக்டர். இவர் நினைக்கிறேன் அந்த ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்துல தலைவராகவும் இருந்தவர் மஹிந்த ஜெயசிங்க. ஆசிரியர் சங்கம் அதோட சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ஜேவிபி ஆசிரியர் சங்கத்துல இவங்க தான் முக்கியமானவங்க இருந்தாரு. இவரும் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்லாம் இணைஞ்சுதான் முன்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. கடைசியில் இவருடைய ஆட்சி வந்துருச்சு. இப்ப இவர் ஒரு அமைச்சரா இருக்காரு, அவர் அப்படியே தான் இருக்காரு. அவர் ஏன் திடீரென்று பைத்தியம் சார், அது என்ன நடந்த உள்ளுக்குள்ள? அது ஏன்னா அதைத்தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல பாருங்க. இப்ப அவர் பேசும்போது நாமல் ராஜபக்சவை தான் குறிச்சு பேசுறாரு. மஹிந்த ஜெயசிங்க சொல்றாரு, நாமல் ராஜபக்ச நீங்க வந்து பார்த்து பேசிட்டு போயிடுறீங்க, கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிடுறீங்க, நாங்க பதில் சொல்ல காட்டி கொஞ்சம் இருக்க வேண்டியது தானே, பார்லிமெண்ட்ல இருந்து இங்க பதில தெரிஞ்சுக்கிட்டு போப்பா, அதுக்கு முதல் நீ பேசிட்டு உடனே என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் புலன்ற சொல்றேன், ஏன் இவரு கோபம் யாருக்கு? பைத்தியத்துக்கு. அவருக்கு ஏன் கோபம் வருதுன்னா, அவர் டக்குனு எழுப்பிட்டாரு. யாரு? அவர் எழுப்பி சொல்றாரு, ஏதோ மக்கள் அடிக்கிறாரு,
கொந்த பண்ணனே முதுகெலும்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்ற. என்ன அவர் சொல்றாரு, நாமல் ராஜபக்சே பேசுனா நீ ஏன்டா எழுப்பி வார, உனக்கு என்ன சம்பந்தம்னா நாமல் ராஜபக்சே பத்தின பேசிக்கிருக்கேன், நீ யார் நடுவுல அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டுதான் அந்த விஷயமே அங்க வந்துச்சு. ஏன் பிள்ளைன்னு சொன்னீங்க? இல்ல அவரு 2029 ஜனாதிபதி. அவர் மக்கள் சந்திக்கிற வேலை இருக்கு, டைம் காணுமா? இப்ப சில வேளை இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப 26 நடக்குது, சில வேளை திடீரென்று உள்ளுக்குள்ள போனா எலெக்ஷன் உள்ளுக்குள்ள இருந்தா நாங்க பேஸ் பண்ணோம். எவ்வளவு பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சிரிக்காதாங்க, சரியா? ஒவ்வொரு நிமிடம் வந்தா அவருக்கு என்ன சொல்ல, பல மில்லியனுக்கு சொந்தம் அந்த ஒவ்வொரு நிமிடம். டில்சன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது உலக மூத்த குடிமக்கள் தினம். முதியவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டும் அவர்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்போம். இன்றைக்கு மூத்த குடிமக்கள் தினம். பல மூத்த குடிமக்கள் கண்ணீரோடும் கவலைகளோடும் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிற ஒரு அவலம் இருக்குது. குறிப்பாக இது நெஞ்சுக்கு நெருக்கமான விடயம், பலர் பகிர்ந்து கொண்டது, பலரோட உரையாட கிடைச்சதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இதனாலதான் இது நாட்டு நடப்பில்லை, நாங்க குடும்பம் என்று சொல்லிக் கொள்றது அடிக்கடி. பல வீடுகள்ல இன்றைக்கு குழந்தை பருவங்கள்ல குழந்தை எப்படி வரணும் என்ற கனவு காண்ற ஒவ்வொரு பெற்றோரும், அந்த பிள்ளை எப்படி படிக்கணும் என்ற கனவு காண்ற ஒவ்வொரு பெற்றோரும், அந்த பிள்ளை எப்படி திருமணம் முடிச்சு நல்லா இருக்கணும் என்ற கனவு காண்ற ஒவ்வொரு பெற்றோரும், இந்த திருமணத்துக்கு பிறகு அழுதா மகனுக்கு தெரிஞ்சிடும், அழுதா மகளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளோட அழுக நம்மளோட இருக்கட்டும், மகனுக்கும் தெரிய தேவையில்ல, மகளுக்கும் தெரிய தேவையில்ல, மருமகளுக்கும் தெரிய தேவையில்ல, மருமகனுக்கும் தெரிய தேவையில்லைன்ற பல பெற்றோர்கள் இன்றைக்கு அவங்களோட ஆயுள் குறைஞ்சு கொண்டு ஒரு பெரிய வேதனையான சம்பவம் என்னன்னு சொன்னால், இப்ப என்னட்ட நேற்று இல்ல, நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முதல் நான் ஒரு பாக்கில் இருக்கும்போது ஒரு அம்மா அப்பா வந்தாங்க, வயசானவங்க. அப்ப அந்த அம்மா போயிட்டு அந்த ஐயா காய்ச்சி கொண்டதுக்குள்ள, அவர் எப்படி இருக்கிறீங்க, அப்ப நீங்க உங்களோட அம்மாக்களோட ஒரு நாள் பேசுவீங்களான்னு கேட்டுருக்குள்ள, எனக்கு 3 பிள்ளைகள் தம்பி என்று சொல்லிட்டு இருக்கக்குள்ள, அவர் சொன்ன வார்த்தை நெருடலா இருந்தது. நான் எனக்குன்னு சொல்லல, ஒரு மகள் திருமணம் முடிச்சு போகுது. கல்யாணம் கட்ட முதல் மகளை கட்டின மகனும் அவங்க 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் சொன்னதாம். எனக்கு மாமா மாமி என்று சொல்ல பிடிக்காண்டு, மகனை கட்டின மகளும் எனக்கு நீங்க அம்மா அப்பான்னு அடுத்த அம்மான்னு தான் சொன்னதாம். கல்யாணம் கட்டி 8 மாசம் மகன் 1.5 வருஷத்துல முதலாவது மகண்ட மனுஷி மருமகன், 2வது மகள்ற கணவன் மருமகன், உங்களை பார்க்க எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இதுதான் வாழ்க்கை தம்பி என்று சொல்லிட்டு இன்னொரு மகன் இருக்கு. நான் அவரை எப்படியும் போட்டு நான் இப்ப சுதாகரிச்சு கொண்டுட்டேன். நான் வெகு விரைவில் இலங்கை போய் சேருவேன். இந்த மண்ணிலேயே நான் அங்க போய் ஒரு அநாதை இல்லத்தில் இருக்க போறேன். இதுதான் வாழ்க்கை. இப்படி வாழ விடாதங்க. இன்னைக்கு என்ன சொல்றேன், நாங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமானது. மூத்த குடிமக்கள்னு சொன்னா அவங்க நாட்டு எங்கட வீடுகள்ல நான் எல்லாம் வளர்ற காலத்துல அம்மம்மா இருப்பா, அம்மப்பா இருப்பார், அப்பப்பா இறந்துட்டார். நான் வளரக்குள்ள அப்பம்மா இருப்பா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு சாப்பாடு செய்வாங்க. அந்த கூடி வாழ்ந்த நாட்கள் இருக்கு தானே, அதான் உங்களுக்கு முன்னுக்கு இவ்வளவு கம்பீரமாகவும் தைரியமாகவும் நான் கதைக்கிறதுக்கு காரணம். அதை மிஸ் பண்ணிடாங்க மூத்த குடிமக்களை. நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். என்னன்னு சொன்னால், நான் தூரத்தில் இருந்தாலும் அம்மா அப்பா இனசனங்களோட கதைச்சு கொள்றது அது வேற. ஒரு இடத்துல வாழ்ற பாக்கியம் அது நீங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. என் வைஃப் சொல்லுவா உடனே, அவங்கட வீட்டை என்ன நடந்தாலும் முதல் எனக்கு தான் தகவல் வரும், எனக்கு தான் தகவல். அவ சொல்லுவா, எங்கட வீட்டை உங்களுக்கு தான் முதல் எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மாதிரி அந்த 2 வீடும் எப்பவும் அம்மா அப்பாவை தாங்கிறதுல அந்த திருமணம் முடிச்ச குடும்பங்கள் கவனமா இருங்க. பல குடும்பங்கள் பல செல்வங்கள் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்கு, முழுதும் இருக்குது. ஆனா மகிழ்ச்சி என்றது அவங்களோட வாழ்க்கையில ஒரு துளியளவும் இல்லை. கன பேர் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவீங்க, கன பேர் ஞாயிற்றுக்கிழமை பாவசங்கித்தனம் எடுத்துட்டு சேர்ச்சுக்கு போவீங்க. ஆனா உங்களோட வாழ்க்கை என்ன சொல்ல, ஒரு சேத்துல விழுந்த வாழ்க்கையா தான் இருக்குது, சேறுபட்ட வாழ்க்கை. வெளியில வெள்ளாடை அணியாதுங்க, உங்களோட உள்ளங்கள் வெள்ளையா இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கை யாருக்கும் சொந்தம். அப்படி இல்லைன்னா இல்ல, அவ்வளவு. இது ஏன் சொல்ல வேண்டி வந்ததுன்னா, இது ஒரு முக்கியமான நாள் டில்ஷன், அதனால சொல்ல வேண்டி இருந்தது. இன்னைக்கு இது சொல்ல போனா என்னதுன்னா, எனக்கு மற்ற இனங்களை பெரிய தமிழ் இனத்துல பெரிய ஒரு துயரமா இருக்குது பாக்குறது. சொல்லுங்க பெரிய வேலை. நான் பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு, அது நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க சிறப்பா. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம முதியவர்களை மூத்த குடிமக்களா இருக்கவங்களை, தாயா தந்தையோ மாமனாரோ மாமியோ யாரா இருந்தாலும் எல்லாருமே நம்ம உறவுகள்.
எல்லாருமே மாமனார் மாமியார் நம்ம பெற்றோர், அம்மா அப்பா நம்ம பெற்றோர். கடைசி காலம் வரை அவங்கள சந்தோஷமா பார்க்கணும், மதிக்கணும். அவங்க என்ன அவங்களோட தேவைகள், ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளும் அந்த பருவத்துக்கு போகத்தான் போறோம், இல்லாம இல்ல. நாங்களும் அந்த காலகட்டத்தை அனுபவிக்கத்தான் போறோம் ஒரு கட்டத்துல. அப்போ நம்ம போயிட்டு ஐயோ இவன் என்ன எப்படி செய்யறான், இவன் என்ன எங்களை இப்படி பேசுறான், இவன் என்ன எங்களை மதிக்கிறாங்கன்னு சொல்லி வேலை. ஏன்னா நாங்க நம்ம டைம்ல சரியா வளர்ந்தவங்கள, அந்த மூத்தவங்களை வந்து கவனிச்சிருந்தோம்னு சொன்னா, நாளைக்கு நாங்க மூத்தவங்க போது நம்ம சின்னவங்க நம்மளை சரியா மதிப்பாங்க, கவனிப்பாங்க. எல்லாமே இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், என்னைக்கும் நமக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயற்படுறது நல்லது. ஸோ இருக்கும் வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே மூத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஒண்ணு பாசமா, ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய மகன் மீது பாசம் அதிகம். ஆனா அந்த மகனுடைய மனைவி, மருமகள், அவங்கள பத்தி பெருசா கணக்கெடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். என்ன காரணம்? அந்த பாசம். அப்ப அந்த பாசத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சரியா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு இந்த உலகத்துல, ஒண்ணுமே இல்லாம இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஸோ தீர்வை தேடி வாழும். அதை விட பெருசோன்னு சொல்றதுக்கு இல்லை. தீர்வு இல்லாமல் இல்லை டெல்சன், தீர்வுகள் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இருந்து கதைக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினா மனசை விட்டு எல்லாமே. முதல் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களோட ஊர்ல ஒரு பேச்சியம்மன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு. மற்ற பக்கம் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கு அங்கால பக்கம் வந்து கிரவுண்டு பக்கத்துல ஒரு மோஸ்க் இருக்குது. அங்கால இன்னொரு கிரவுண்ட் பக்கம் வந்து ஒரு குட்டி பன்சல் இருக்கு. எப்படியோ அந்த ரொட்டேஷன்ல ஒரு கிழமையில ஒரு நாளாவது அதுக்கு முன்னுக்கு விளையாடிட்டு வரக்குள்ள இங்கே இருக்கக்குள்ள ஒன்று பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும், அந்த உட்கார்ந்துட்டு இருக்கவள் அதுல சில விழுவும். அது மாதிரி அங்கால போக்குல பன்சல் ஒன்று இருக்கு, அவர் மிச்சங்கால இருந்த ஒரு சாது இருந்தவர், அவரோட கதை அதுல காய்ச்சி. இப்படி இதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப பிஸியான உலகத்துல முழுதிரிய வாங்கிட்டு ஜெயிச்சுக்குள்ள போனா சில வேளை பத்த வச்சுட்டு மறந்து போய் முழுதிரிய நட்டிட்டு வாரதும், கற்பூரத்தை கொண்டு போட்டுட்டு கொளுத்தாம வாரதும் நடக்குது. சோ இன்னைக்கு இந்த விஷயம் வந்து பல பேருக்கு போய் சேரும். வாழ்க்கை ஒரு தரம் தான், ஆனா ஒன்று மட்டும்தான் உண்மை. நீங்க எத்தனை கோயிலுக்கு படியேறியும் பிரயோசனம் இல்லை, எத்தனை தெய்வங்களை நீங்க கையெடுத்து கும்பிட்டும் பிரயோசனம் இல்லை. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற மூத்தவர்கள் அல்லது மூத்த குடிமக்கள் என்ற அல்லது எங்கட பெரியவங்களை ஒரு முறை கனம் பண்ணு. சிலவளை அந்த அவங்களும் ஒரு காலத்துல யாரையும் கனம் பண்ணாத பாவம் தான் அவங்கள அனுபவிக்கிறது தெரியாது. அவங்கள நாங்க தண்டிக்க கூடாது. இதான் என்ற பொதுவான கருத்து. அதோட அந்த மூத்த குடிமக்கள்றதோட டென்ஷன் நேற்று ஒரு காணொலி வைரல் ஆகி கொண்டிருந்த என்னன்னு சொன்னால், 2 சிறுமி ஒரு தகப்பன் அடிக்குது. நான் போன் எனக்கு விளங்கல, நான் கதைச்சு ஆன்சர் பண்ணேன்னு நான் பிள்ளைகள் கதைச்சது ஆன்சர் பண்ணலையா. பிறகு பார்த்தா வைஃப் வெளிநாட்டுல மனைவி. இது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்ல, இது வந்து முதல் சம்பவம் இல்ல. இலங்கையில பதிவானதுக்கு முன் நிறைய சம்பவம் பதிவாயிருக்கு. ஆனா நேற்று இதை பார்க்கும்போது என்னடா இது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கே சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டார்னு ஒரு தகவல் இருக்கு. கைது செய்யப்பட்டது. அப்ப பாவம் சின்ன பிள்ளைங்க பாருங்க, தாய் கிட்ட இல்லாட்டியும் இதுதான் பிரச்சனை, தாய் இல்லாட்டியும் இதுதான் பிரச்சனை, தந்தை கிட்ட இல்லாட்டியும் பல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். அதனால எல்லாம் ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரி சூழல் உருவாக்கிங்க, வேற என்னதான் செய்ய. பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடு போறதுலயும் ஒரு வயதில் வரையறுத்து இருக்கிறாங்க. குழந்தை பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண்கள் வெளிநாடு போய் இது எப்படி போன்றது ஒரு சட்டத்துக்கு முன்னான வெளிநாட்டு பயணமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு குழப்பம் இருக்கு டெல்சன். அதையும் இருக்க பார்க்கணும்னா அது மெயினா வந்து இது வெளிநாடு போனதுல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் டெல்சன். இப்ப நல்லூர் முருகன் தேவஸ்தானத்துல இது நடந்து கொண்டிருக்குது, திருவிழா நடந்து கொண்டிருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க போறது வாரது அப்படி என்று சொல்லி நல்லூர் எங்கட லங்காஸ்ரீ ஐபிசி ஊடக வலையமைப்பும் ஊடக அனுசரணை வழங்கியிருக்கு, நேரலையில போய் கொண்டிருக்குது. முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்ற ஒரு நம்பிக்கையோட ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த முருக வழிபாடுன்றது மிக மிக முக்கியமா தான் எல்லாரும் பற்றி பிடிப்பாங்க. அவர் அந்த வழிபாடா இருக்கலாம் அல்லது முருகன் இதா இருக்கலாம், முருகன்ன்றது வந்து ஒரு மிக மிக உயர்வா தான் இருக்கு. நல்லூரா இருக்கலாம், தாந்தாமலையா இருக்கலாம், உகந்தையா இருக்கலாம், கதிராமமா இருக்கலாம், இப்படி ஒரு தொடர்போட ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு முருகனாலயம் ஒரு அப்படியே பிரசித்தி. ஆனா எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் வந்து போற இடங்கள்ல எல்லாம் அந்த அவங்களோட வழிபாட்டு முறையில கைவிட மாட்டாங்க. அது சொல்ல போனால் அது கிறிஸ்தவ வழிபாடு என்றாலும் சரி, தமிழ் முறை மூலம் குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல அந்த சைவ ஆலயங்களை நிறுவி அதுல ஒரு எனக்கு பார்க்கக்கூடிய இருந்தது ஒன்றியல்ல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்
வழிபாட்டு முறை அந்த ஆலய கட்டமைப்பு எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த காணொலியை பார்த்த உடனே எனக்கு கனடாவில் இருக்க ஒன்றியல எங்கடா இது ஊர் வீடியோ போட்டுட்டாங்களோன்னு பார்த்தா அந்த சூழல் இருக்கு தானே, இந்த ஒரு மனதுக்கு அமைதி. ஒரு 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 வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்துல இந்த ஒரு இப்படியான அமைதிகளும் இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை. அந்த முன்றியல் முருகன் ஆலயத்தை பாருங்க. நாங்க கேட்டேன் எவ்வளவு மக்கள் வருவாங்க. குறைஞ்சது 3000-4000 பேருக்கு ஒரு நாளும் ஒரு 7000 பேருக்கு மாம்பழ திருவிழாவுக்கு அவங்க சமைச்சாங்களாம். தேர் தீர்த்தத்துக்கெல்லாம் 10,000-15,000 தாண்டுமா. கொடுத்தும் அன்னதானம் கொடுத்தும் மிச்சமா சாப்பாடு இருக்குமா ஒரு நாள் அன்னதானம் நெஞ்சுக்கு நிறைவா இருந்து மதியம் சாப்பாடு அப்படின்ற ஒரு பெருமதியான ஒரு இடமா இருக்கு. எல்லா இடமும் அந்த அதாவது இந்துக்கள் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல 3 விதமான வழிபாடுகள், தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் அவங்களோட வழிபாட்டு முறை, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற 3 வழிபாட்டு முறைகளும் நடந்து கொண்டிருக்குது. அதுல குறிப்பா இந்துக்கள் மேற்கத்திய நாடுகள்ல இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில இப்படியான வழிபாடுகள்ல ஈடுபடுறது உண்மையில அவங்கள உண்மையில வாழ்த்த வேணும். அது மாதிரி உங்களோட பிள்ளைகள தமிழையும் நல்ல வடிவா புகுத்த வேணும் என்று சொன்னால் தமிழ் மறந்துடக்கூடாது. வழிபாடு முக்கியம், தமிழும் முக்கியம், தாய்மொழி தமிழ் முக்கியம், அது மாதிரி வழிபாடு முக்கியம். அது என்னென்ன சொன்னா இப்ப மூத்த குடிமக்கள் அங்க சிறுமிகளுக்கு நடந்த ஒரு அநியாயம் பார்த்தோம். அடுத்த யார்கிட்ட போகலாம், இது ரெண்டையும் காப்பாத்து கடவுளே என்று கடவுள்தான் போகலாம். அப்ப திருவிழா பீரியட் ஒன்று நடக்க அப்ப திருவிழாவில போயிடும். ஆனா ரைட், இப்ப நாங்க வருவோம், பொலிட்டிக்கலுக்கு வந்துரும். இப்ப நேற்றைய தினம் ஆதம் பாவா எம்பி அவர்கள் சொல்றாரு பார்லிமெண்ட்ல, அனுர வந்தால் முஸ்லிம்கள் அச்செல்ல முடியாது என்று பொய்க்கூவி திரிந்தவர் முஸ்லிம் கேபினட் கேட்டு கூவுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னாரா, விபச்சாரம் எல்லாம் இது அரசாங்கம் வெள்ளிக்கிழமையில வாயிலடி ஐயா சும்மா நின்று சொன்னதை தானே சொல்றேன். இப்ப பார்க்க போற வீடியோ அப்படித்தான் இருக்க போகுது. சரி, சொன்னதை போடத்தானே வேணும். அப்ப இப்ப இல்ல எனக்கு டவுட்டு, இப்ப இவர் அதான் பொட்டவருக்கு சரி, அத என்ன இருக்கா, என்ன ஆதாரம் இருக்கா, என்ன கதை? நான் உண்மையில ஆதம்பாவா நானா செய்திகளுக்கு அப்பால் பார்த்திருக்கிறார், கிளியரா ஒரு தெளிவா பார்த்திருக்கிறார். அதை வடிவா விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நாடாளுமன்ற உரையில நன்றி, நீங்க நல்ல வடிவ செய்திகளுக்கு அப்பால் பார்த்துருக்கீங்க. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவோட உரையையும் 2024ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லா அவர்கள் ஆற்றிய உரையை நீங்க தொடர்ச்சியா இப்ப நீங்க ஆதம்பா உரையாட்டின சிலவுல பொய் என்று நினைக்கலாம் டெல்சான். நம்மள்ட்ட தானே நம்முடைய ஸ்டோர்ல ஒவ்வொரு தனி போல்டர் தப்பி தவறி கதைச்சிடாங்க, ஒன்றும் எடிட் பண்ணல. அப்படியே திரும்ப லீடர் என்ன செய்தவர், லீடரும் இது மாதிரி தான் மாட்டுப்பட்டு போய் கிடக்குறாரு. அங்க சுப்பிரமணியன் நாய் சவுதி போய் இங்க இருக்கு பிறகு லீடரும் இப்ப முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த உரையை நீங்க கேளுங்க, இதுல நீண்டது கதைக்கல. ஆதம்பாவா சொல்றதும் கிஸ்புல்லா சொல்றதும் என்னன்றதை நீங்க பாருங்க, ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. இவர்கள் அமைச்சர்களாக இருந்த காலத்திலே இந்த நாட்டிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இன்று பேசிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்போது ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் பல விடயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னார். அனுர திசாநாயக்கா தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே அரசாங்கமாக வெறுமாக இருந்தால் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாது, பள்ளிவாசல் கட்ட முடியாது, தமிழர்கள் கோயில் கட்ட முடியாது, அதுபோன்று உம்ரா கடமையை நிறைவேற்ற முடியாது, தாடி வளர்க்க முடியாது. ஆகவே இவர்கள் முழு கிழக்கு மாகாணத்தையும் விபச்சார விடுதிகளாக மாற்றி விடுவார்கள் என்று கூறியவர்கள் இன்று இங்கு பாராளுமன்றத்திலே கூக்குரல் இடுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்படவில்லை என்று. விபச்சாரம் சட்டமாக்கப்படும். மிக தெளிவாக எங்களுடைய சட்டத்திலே விபச்சாரம் அனுமதிக்கப்படும். நீதி, அது நீதி என்றால் சட்டம் கொண்டு வருவார்கள். நீதி மட்டுமல்ல ரீதி. அதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தால் அவருக்கு பனிஷ்மெண்ட், தண்டனையும் கொடுக்கப்படும். நீதி ரீதி கேனவாபி கணிகா உத்தியேட்ட, அதாவது விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் அவருடைய விஞ்ஞாபனத்திலே. யாராவது ஒருவர் கல்முனை நகரிலே சாய்ந்த மருதிலே கிழக்கு மாகாணம் முழுவதும் விபச்சார விடுதி துறக்கப்படும். இங்க பொம்பளையில் இல்லாட்டியும் ரஷ்யாவில இருந்து கொழும்பில இருந்து வேறு இடங்களில் இருந்து விபச்சார விடுதிகளை துறப்பார சட்டமாக்கப்படும். யாராவது கல்முனை பள்ளியிலே எழும்பி விபச்சாரம் ஹராம், விபச்சாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால் அவரை கைது செய்து சிறையிலே அடைப்பார்கள், பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். சகோதரர்களே, இதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நலிந்த ஜேதிச பத்த வச்சு விட்டார் இந்த பிரச்சனைய. எந்த பிரச்சனை? நீங்க எல்லாம் ஒண்டா இருந்த, நீங்க ஒண்டடி மண்டடியா இருந்த, நீங்க ரிசார்ட் எல்லாம் நீங்க அரசாங்கத்துல அது மட்டும் இல்ல, நீங்க இந்த 6 கட்சி கூட்டணி மரியாதையோட முடிச்சிட்டு வரீங்களாண்டு லீடர் அதுக்கு ஒரு புந்தூர் அடி ஒன்று அடிக்கிறார். எங்களை பிள்ளைய வழி நடத்துறீங்க அப்படி இப்படி என்ன அவர் ஒரு கருத்து சொல்றார். ஆனா சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது இதே விடயத்தை வச்சு, இந்த விவகாரத்தை வச்சே அம்பாறை மாவட்ட முன்னாள் தவிசாளர்
அன்சில் ஆதங்கம் வெளிப்படுத்தியிருக்கார். என்னன்னு சொன்னா, இப்ப அண்மையில தான் ஒரு பொது மேடை அமைச்சாங்க, 6 கட்சிகள் இணைந்து ஒரு பொது மேடை. அது தமிழ் பேசும் எதிர்கட்சிகள் தானே. இவர் அதுக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்னன்னு சொன்னா, தமிழ் பேசும் இல்லையா, தமிழ் முஸ்லிம் கூட்டமைப்பு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப அதுலயும் விரிசலான டவுட் இருக்கு. அவருடைய ஸ்பீச்சை பார்த்தா ஏசிஎம்சி இதுல இருந்து விலகிட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. என்ன கதை, விலகிட்டாங்களா இருக்காங்களா? எனக்கு டவுட்டா தான் கிடக்குது. நானும் அதான் பார்க்கிறேன். நான் ஒரு கட்சியினுடைய பிரதி செயலாளர் நாயகம். எங்களுடைய கட்சியும் இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள், அதை கூட அவர்களுக்கு முஸ்லீம் தமிழ் கட்சி, தமிழ் முஸ்லீம் கட்சிகள் என்று சொல்ல முடியாது, தமிழ் பேசும் கட்சிகள், அதை கூட நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் கூட்டு, 6 கட்சிகளின் கூட்டு ஜனாதிபதி அண்மையிலே சந்தித்தது, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எதற்காக? இதுல எனக்கு மிகப்பெரிய இந்த விடயம் நேரடியாக தமிழர்களோடும் முஸ்லிம்களோடும் சம்பந்தப்பட்ட விடயம். வேறு சிங்கள சமூகத்திற்கோ அல்லது சிங்கள அரசியல்வாதிக்கோ நேரடியாக தொடர்பாக இல்லை அவர்கள் அமைச்சர் அரசாங்கம் என்பதை தவிர. ஆகவே ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வருகிற போது இவற்றை உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த கூட்டமைப்பு ஏன் இதுவரை கூடவில்லை என்பது இந்த முஸ்லிம் தமிழ் தலைவர்கள் மீது எனக்கு இருக்கின்ற ஆத்திரம். நான் எங்களுடைய தலைவர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது முடிஞ்சது, கதை முடிஞ்சு. கதம் அது 6 கட்சி கூட்டு கதை முடிஞ்சது. கிழக்கு மாகாண கனவுல இருந்து மல்லி இப்ப முடிஞ்சு, மல்லியில கதை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு. இனி அங்க பதில் செயலாளர் என்ன பாட தெரியாது. தமிழ் பேசும் 6 எதிர்கட்சி கூட்டமைப்பிலிருந்து ஏசிஎம்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் விலகிக் கொள்வதாக தகவல் கிடைத்தன. அவ்வாறு கிடைத்தும் தகவல் உண்மை என்றால் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ரிஷாட் பதியுதீனின் கட்சி இன்னும் மேலோங்கும் என்பது மட்டும்தான் உண்மை. இல்லையேல் அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமின்றி நாடு பூராவும் உள்ள முஸ்லிம்கள் ரிஷாட் பதியுதீனை 0 ஆக்குவார்கள் என்பதில் மாற்றமில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஏசிஎம்சி வெளியேறப்போன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ கடவுளே, கனவு நனவாகி விட்டது. நான் என்ன சொன்னேன் டில்சான்? பொது மேடையில் பிளவா பிளந்துட்டு அது என்ன சொல்லுங்க? இதுல பிரச்சனை அந்த வீட்டு கட்சியில செயலாளர் போற இடம் ஒன்றும் உருப்படாது. அது என்ன ராசி இல்லாத அந்த ராசி இல்லாத ஆம பூந்த வீடும் எஸ்ஏ போன வீடும் உருப்படாது. இதுக்கு நாங்க என்ன செய்யறது? இது தொடக்கத்திலே சொல்லியாச்சு. 6 கட்சிகள் இன்றுடன் கலைக்கப்பட்டதாக ஏசிஎம்சி அறிவித்திருக்குது. இப்ப லீடர் என்ன லீடர்? சரி, எல்லார கதையும் டெல்சான் சோழிய முடிச்சு விட்டாங்களோ ஒரே ஏரியா, அவ்வளவுதான். ஆனா சுகாதார அமைச்சர விசேட செயலணி ஒன்று அம்பாறை மாவட்டத்துல சட்டத்துக்கு முரணா நடத்தப்பட்ட பல நிகழ்வுகள் அல்லது கடந்த ஆட்சிகள்ல சட்டத்துக்கு முரணா ஆரம்பிக்கப்பட்ட சில திணைக்கழகங்கள் தொடர்புல வார திங்கட்கிழமையில இருந்து விசேட விசாரணை குழு ஒன்றை அம்பாறை மாவட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு. தகவல் வந்தவுடன் எதிர்பாருங்கள் லீடர், சும்மா தேவலா வாய கொடுத்து எல்லாம் முடிஞ்சு. முள்ளால இல்ல முள்ளால இல்ல, முள்ள உங்களுக்கு பஞ்சால் எடுக்க போகுது. என்பிபி கமெண்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, லஞ்சம் வாங்குவதை விட லஞ்சம் கொடுப்பவருக்கு லஞ்சத்தொகையின் அரைப்பகுதியை நீதிமன்றத்திற்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கமெண்ட். அடுத்து உங்கள் இருவரது நகைச்சுவை கலந்த கருத்து பகிர்வு மிக மிக சிறப்பு நண்பர்களே. நன்றி, தொடர்ந்தும் பாருங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் தண்டிக்கவே முடியாது என நினைத்து இருந்தவர்கள் இறைவன் தண்டனை வழங்குகிறார். உதாரணம் ரணில். நீங்கள் அந்த உண்மையில் அந்த அனுபவத்தோட கூடினவர்கள் தான் இந்த உங்களோட வசனங்கள் எழுதுறீங்க. உங்களோட அனுபவம் சிறந்தது. ஊழல்வாதிகளுக்கு சட்டப்படி தண்டனைகளை அளிப்பது மட்டுமன்றி அவர்கள் சுருட்டிய மக்களின் பணங்களை அவரிடமிருந்து உடனடியாக அறவிட ஆவண செய்து நாட்டை வளப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. உண்மையில அரசாங்கம் இப்ப உண்மையா அமைச்சர்கள் ஊடகங்கள்ல வர பின்னூட்டங்கள், மக்களோட கருத்துக்கள், எங்கட ஊடகம் இல்ல, பல கருத்துக்களை அறிஞ்சு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு தகவல் திரட்ட செய்து மக்களோட நிலப்பாடு என்னன்றத அதுக்கு ஒருக்கால் ரியாக்ட் பண்ணீங்கனால இதெல்லாம் நல்ல கருத்து. 1 ரூபாயும் லஞ்சம் தான், 1 கோடியும் லஞ்சம் தான் என்று சொல்லி ஒரு ஆள் கோவப்பட்டிருக்கிறார். உங்கள் இருவரது நகைச்சுவை கலந்ததுகள். ஆகா, நிகழ்ச்சியின் இறுதியில் தமிழரசு இப்படி ஒரு நடிப்பு. தலைவர் அஷ்ரப் அவர்களின் பெயரை கூறி அங்கே அஷ்ரப் அவர்கள நீலக்கண்ணீர் வடிக்கல, அஷ்ரப் செய்ததை சொன்னாங்க. அந்த அதே காலப்பகுதி அஷ்ரப் அவர்கள் நியமனம் பெற்று கொடுத்த அதே காலப்பகுதியில நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயமா இருக்கலாம், வடபகுதியில சும்மா மக்கள் நடமாடும் இடங்கள்ல எல்லாம் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு விடுதலை புலிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த செய்தி வாய்ச்சுதான் ரூபவாயினி. நீங்க பொட்டு வச்சதை சொன்னீங்கன்னா நாங்களும் கணக்கு கதைக்க வேண்டி வரும். இதோட நிறுத்தி கொள்வோம் அல்லது அமர்த்தி கொள்வோம். அஷ்ரப் அவர்கள் நியாயமான கோரிக்கையை மதிக்கிறோம். அதுக்கப்புறம் நடந்த சில விடயங்களை சொல்லாம இருக்கலாது. நீங்க நடிப்பு இல்ல, நாங்க உண்மை. நீங்க இந்த இதுகளை போய் தேடி பார்த்தா சில நேரம் உங்களோட பேரை காணல.
நீங்க தான் நடிகனா இருக்க. எனவே அதான் எங்கட நிலப்பாடு. ம். இருவருக்கும் வணக்கம். அருமையான பதிவுகள். நான் காலை வேளையில் வேலைக்கு சென்று இரவு 10 மணிக்கு மேல் எனது அறைக்கு வருவேன். பின்பு உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து விட்டுத்தான் நித்திரைக்கு செல்வேன். தமிழரசு அண்ணா, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் என்று. அவர்கள் தமிழ் தான் பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்களும் தமிழர்கள் தானே. இந்து முஸ்லிம் என்றால் சரி. எனக்கு இதை பற்றி கொஞ்சம் உண்மையா இதுக்கு விளக்கம் தரவணும். முடிஞ்சால் ஒரு ஊடகத்துல இதுக்கான ஒரு இன்டர்வியூ ஒரு கட்டுண்டு தாரேன். நீங்க சொல்ற சரி. நாங்கள் தமிழ் பேசும் சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மத ரீதியா எங்களுக்குள்ள பிளவுகள் என்றது ஏற்க முடியாதுன்ற உங்களோட கருத்து. அந்த கருத்து சம்பந்தமான ஒரு விளக்கம் வெகு விரைவில் தரப்படும். உங்கள் இருவருக்கும் நன்றிகள். நாட்டில் நடக்கும் முக்கிய விடயங்களை சுவாரஸ்யமான முறையில் தருவதற்கு டில்சான் செய்திகளை எடுத்துக் கொடுத்த தமிழரசு புகுந்து விளையாடி நான் புகுந்து விளையாடல டில்சான். நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் டில்சான். எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்கள் 300வது நிகழ்ச்சி பயணம் தொடர எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதில் நீங்களும் நாங்களும் உரையாடக்கூடிய ஒரு குடும்ப நிகழ்வு. அன்று 300வது நாள் நாங்களும் நீங்களும் உரையாடக்கூடிய ஒரு குடும்ப நிகழ்வு. விரைவாக சிறை கூடங்களை அமையுங்கப்பா, இடவசதி போது டில்சான். இப்ப இதுக்கு நாங்க பரிந்துரை செய்யலாம். கபரனை, பொலனறுவ, மற்றது இந்த இது A9 ரோட்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல சிறை கூடங்கள் அமைக்கலாம். கபரனையிலாம் அதிக அளவான காடுகள் இருக்குது. யானை காட்டில அமைக்கலாம் டில்சான். ஏன்னு தெரியுமா? கம்பி வேலி அடைச்சு போட்டு ஒரு தரம் தப்பி ஓட மாட்டான், உள்ளுக்குள்ள நிக்கணும். நான் நினைக்கிறேன் நாமல் ஜனாதிபதியானால் பிரதமர் நம்ம ஊசி என்றுதான். ஐயோ, திரும்பவுமா முதல் இருந்து வேணாம். வாரம் போயிட்டு நாளைக்கு சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம். மூத்த குடிமக்களை பாருங்கள், அவர்கள் பெருமதியாக மதியுங்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களோட ஆயுளை நீடிக்கும். சென்று வருகிறேன் மகனே. பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.